பள்ளிக்கூடத்து பாட புத்தகங்களில் இருந்து பல விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. தமிழருடைய வரலாற்று போராட்டங்கள் தேசிய அளவிலான பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. கீழடி குறித்த குறிப்புகள் இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. சிந்து சமவெளி என்று நாம் பேசுகிறோம், அவன் சிந்து சரஸ்வதி என்று அதை மாற்றிவிட்டான். அதை சனாதன நாகரிகம் என்று அவனுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். இந்த கீழடியை அவன் ஏற்றுக்கொண்டாலும் பாரத நாகரிகம் என்று எழுதுவான். பள்ளிக்கூடங்களில் இந்த மோசடிகளை அவன் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான். இதன் காரணம் என்ன? ஏன் பள்ளிக்கூடங்களில் இதை பேசுகிறார்கள்? நம்முடைய பிரச்சனை என்ன? சமர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி கொடுக்கல. சமர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு ஏன் நிதி கேட்கிறோம்? தமிழர்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக நிதி கேட்கிறோம். ஏன் கல்வி பயில வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்? முன்னேற்றம் அடைவதற்காக. முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்கிருந்து பிறக்கிறது? அவன் யார் என்ற உணர்வில் இருந்து பிறக்கிறது. அவன் யார் என்ற உணர்வு அவனுக்கு எப்படி வருகிறது? சுயமரியாதை என்கின்ற பெரியார் ஊட்டிய உணர்விலிருந்து வருகிறது. அதனால் அவன் படிக்க வேண்டும் என்று கேட்கிறான். படிப்பதற்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வேண்டும் என்று கேட்கிறான். இடம் கொடுத்தால் படிப்பதற்கு நிதி வேண்டும் என்று கேட்கிறான். நிதி கொடுத்தால் படித்து முடித்துவிட்டு வேலை வேண்டும் என்று கேட்கிறான். இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வை ஒழித்து விட்டால் போதும், அவன் எதையும் கேட்க மாட்டான் என்பதற்காகத்தான் RSS மூலமாக நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் காவி அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு.